ஒரு விவசாயி தன் வயலின் நடுவே நடந்து கொண்டிருந்தார். அவர் சில கோதுமை கதிர்களை உற்று நோக்கினார். சில கதிர்கள் நிமிர்ந்து செங்குத்தாக தலை நிமிர்ந்தபடி நின்றன. ஆனால் வேறு சில கதிர்கள் அதிக எடையின் காரணமாக தரை நோக்கி வளைந்து தொங்கிக் கொண்டிருந்தன. அவர் தன் பணியாளரிடம் கேட்டார், இந்த இரண்டில் எது சிறந்த கதிர்? நிமிர்ந்து நிற்கும் கதிர்களா அல்லது வளைந்து தொங்கும் கதிர்களா? பணியாளர் பதிலளித்தார், ஐயா, நிமிர்ந்து செங்குத்தாக நிற்கும் கதிர்கள் பொதுவாக காலியாக அல்லது வளர்ச்சியடையாத சில தானியங்களை கொண்டிருக்கும். அவற்றை தாங்கும் அளவிற்கு உள்ளே எதுவும் இல்லை. ஆனால் தரை நோக்கி தாழ்ந்து வளைந்து தொங்கும் கதிர்கள்தான் நிறைவான பழுத்த தானியங்களால் நிரம்பியிருக்கின்றன. தங்கள் சொந்த செழிப்பின் பாரத்தால் அவை தலைவணங்கி நிற்கின்றன. நீதி, வாழ்க்கையில் உண்மையான வெற்றி, அறிவு அல்லது செல்வம் நிறைந்த மனிதர்கள் எப்போதும் பணிவுடனும் ஹியூமிலிட்டி மென்மையுடனும் இருப்பார்கள். எந்த செழுமையும் இல்லாத வெறுமையான பெருமை மட்டுமே நிமிர்ந்து வளைந்து கொடுக்காமல் நிற்கும். வெற்றி என்பது பணிவை சுமப்பதே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.